அண்ணே என் லைஃப்லேயே ஒரு இன்சிடெண்ட் இருக்குண்ணே. உன் லைஃப்லேயுமாடா? என்ன அண்ணே, எங்கள் அண்ணன் ஒருத்தவன் சென்னையில் ஒர்க் பண்ணாங்க. அவனோட ஃப்ரெண்டு ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு இவனை இன்வைட் பண்ணியிருந்தான். அவன் என்ன பிளான் பண்ணியிருந்தான்னா, அந்த மேரேஜ் ஃபங்க்ஷனை மார்னிங் முடிச்சுட்டு ஈவினிங் வீக்கெண்ட் அப்படியே ஈவினிங்காக சென்னையிலேருந்து திண்டிவனம் பக்கத்தில் ஒரு வில்லேஜ், அப்படியே அந்த ஊருக்கு நம்ம போயிடலாமே, நேட்டிவ் அங்கே தானே, பைக்லேயே போயிடலான்னு, மிட் நைட் ஆனாலும் பரவாயில்ல வீட்டுக்கு போயிடலான்ற ஒரு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். அன்றைக்கி அந்த ஃபங்க்ஷனுக்கு அவன் போயிருக்கான். ஆனால் அந்த ஃபங்க்ஷன் வந்து நம்ம ஊர் ஃபங்க்ஷன் மாதிரிலாம் இல்லைண்ணே. இப்போ நம்ம ஊர் ஃபங்க்ஷனில் கூறப்பட்டெல்லாம் வந்து ரெட் கலரில் நம்ம சாரீ எடுத்து வச்சுருப்பாங்க. நம்மளோட ஃபங்க்ஷனு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவங்களது வந்து பார்த்திங்கன்னா எல்லோ கலரில் அந்த பொண்ணுக்கு வந்து கூறப்பட்டு எடுத்துருக்காங்க. இந்த பரதநாட்டியம் ஆடுறவங்கலாம் வந்து சலங்கை வச்சுருப்பாங்கள்ல, அந்த சலங்கையை போட்டிருக்காங்களாம். கண்ணில் பட்டையாக மை, அந்த மேக்கப் அவன் சொல்லும் போதே எனக்கு ஒரு மாதிரி இதுவாக, அது கண்ணில் வந்து இப்போ இந்த நெத்தியில் பொட்டு இவ்வளோ சைஸுக்கு ரவுண்ட் சைஸில் ரெட் கலர் பொட்டு, கிட்டத்தட்ட சந்திரமுகி மாதிரி டிஸ்கிரைப் பண்ணான். அவன் அதை பற்றி பேசிகிட்டே இருக்கும்போது அந்த மேடையில் அந்த பொண்ணு இருந்தது. திடீர்னு பொண்ணு எழுந்து உள்ளே போய் பொண்ணோட ரூம் உள்ளே போயிருக்கு. எல்லாம் சரி ரெஸ்ட் ரூம் போவாங்க, எதனா ஒன்று நினச்சி விட்ருக்காங்க. ஒரு 5 நிமிஷம் ஆச்சு, பொண்ணு வெளியிலே வரல. அப்புறம் எல்லோரும் ஒரு மாதிரி பயந்துட்டு பொண்ணு அந்த ரூம் கதவை தட்டிகிட்டே இருக்காங்க. அது திறக்கவும் இல்லை, எதுவும் இல்லை. ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த ரூமை உடச்சி உள்ளே போனால் ரூம் ஃபுல்லாக ப்ளட்டு. அந்த பொண்ணு தூக்கு மாட்டிக்க கயிறு இல்லை அப்படின்ட்டு பேனா கத்தி இருக்கும்ல, அந்த பேனா கத்தியில் கழுத்தை அறுத்துட்டு இப்படியே படுத்துட்டு இருக்கு போல். பொண்ணு செத்துட்ருக்குன்னு பார்த்தா சாவலை, 5 நிமிஷமாக துடிச்சிட்டே இருக்குது. ஃபுல்லாக ரூம் ஃபுல்லாக ப்ளட்டு. எங்கள் அண்ணன் எழுந்து போய் உள்ளே பார்த்துருக்கான். அந்த அப்படியே அந்த மை வச்சு இதெல்லாம் கலைஞ்சி போய் பாதி ரத்தம் பாதி உருவம் வந்து அப்படியே கோரமாக இருந்திருக்கு அந்த இடமே. அவ்வளோ நேரம் சந்தோஷமாக அந்த அந்த கல்யாண அரங்கமே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஓலை சத்தத்தோட அப்படியே ஒரு விதமாக கைகாலெலாம் நடுங்கிடுச்சா அப்படின்னு என்கிட்ட சொல்லிட்டு இருந்தான். அப்படியே ஆஃபீஸ் போயிட்டு ஈவினிங்காக வந்து வண்டி எடுத்துகிட்டு வீட்டுக்கு கிளம்புறான். இப்போது சென்னையிலேருந்து திண்டிவனம் பக்கத்தில் அந்த வில்லேஜ்க்கான். அந்த வில்லேஜ் எப்படின்னா, திண்டிவனத்துலேருந்து பாண்டிச்சேரி பைபாஸில் ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் வரணும். அங்கேருந்து ஒரு பிரிட்ஜு ஒன்று வருங்க. அந்த பிரிட்ஜிலேருந்து ஒரு டனல் மாதிரி இப்படி கீழே இறங்கும். அப்படி இறங்கி அங்கேருந்து ஒரு 7-8 கிலோமீட்டர் உள்ளே போனால் தான் அந்த வில்லேஜ். இவன் என்ன பண்ணியிருக்கான், அந்த திண்டிவனத்துலேருந்து பைபாஸ் வழியாக வந்து அந்த பிரிட்ஜாண்ட வந்துட்டான். அந்த டனல் வழியாக இறங்கும்போது பொறுமையாக அப்படி பைக்கை இப்படி ஓரமாக எடுத்து வந்துருக்கான். அவன் பைக்கை அப்படி நவுத்தும் போதே பொறுமையாக அப்படியே சைட்லேருந்து அதே பொண்ணு மஞ்சள் கலர் சேரை கட்டி கல்யாண கோலத்தில் அந்த டைமில் நெத்தி சுட்டி அந்த பரதநாட்டியம் ஆடுற அந்த சலங்கையெல்லாம் வச்சுக்கிட்டு ஜல் 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 ஜல்னு இப்படி போகிறான்னா இப்படி போயிட்டே இருக்கான். அவன் ஒரு ஸ்டன்னாகி பயந்துட்டு உடம்பெல்லாம் விரைச்சிக்கிச்சான். ஃப்ரண்ட்டு பிரேக் அப்படி பிடிச்சிட்டு இப்படி இருக்கான். கண்ணை லைட்டாக கசக்கி இப்படி பார்க்குறான்னா திரும்ப அதே மாதிரி தான் லாங் ஷாட்டில் ஓடிட்டே இருக்குன்றான். எனக்கு ஒன்றுமே புரியல. அவன் வண்டி எடுத்துகிட்டு திரும்ப யூட்டன் அடித்து மேலே பாலத்தில் பைபாஸ் வரைக்கும் எடுத்துகிட்டு வந்து நிறுத்திட்டு அந்த நான் எனக்கு கால் பண்ணுறான். நாங்கள் எல்லோரும் ஊரில் தான் இருக்கோம், அங்கே வில்லேஜில். எனக்கும் எங்கள் சின்ன அண்ணனும் இருக்கோம். நாங்கள் எங்களுக்கு கால் பண்ணி டே இங்கே வாங்கடான்னு கூப்பிட்டான். நாங்கள் வேறு ஏதோன்னு நினச்சி வந்துட்டோம். வந்தால் நாங்கள் காரில் வந்துட்டோம். இவன் வந்து நாய் அங்கே சொன்னான், வீட்டுக்கு போய் சொன்னான்னு அங்கேயே வந்து டிஸ்கிரைப் பண்ணுறான். அந்த இடத்த கூட்டிகிட்டு போயிட்டு டே இங்கே தான்டா இப்படி ஒன்று நடந்ததுடா, மேரேஜில் இந்த பொண்ணு சூசைட் பண்ணிக்கிச்சுடா. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த பொண்ணு நான் இங்கே பார்த்தலாம்னா திக்குன்னு தூக்கி போட்டுச்சு எங்களுக்கு. இப்போ என்ன பிரச்சனைனா, இருக்கிறது ஒரு காரு ஒரு பைக்கு, யாருன்னா அவரால் தனியாக தான் வந்தாகணும். நான் வந்து காரில் போகலாம், நானும் என் சின்ன அண்ணனும் காரில் போனேன். இவன் பைக்கை ஓட்டி இருந்தால் பயந்து வந்திருக்கான். இவன் என்ன சொல்கிறான், நான் காரில் போகிறேன், நான் கடைசியில் என்னைய பைக்கில் தனியாக வர சொல்லிட்டானுங்க. நான் வந்து உயிரே போயிடுச்சுண்ணே. என் 8 கிலோமீட்டர் என் கிராமத்தில் போகிறதுக்குள்ளே காற்று அவ்வளோ ஜில்லுன்னு அடிக்குது. நான் போயிட்டே இருக்கேன், பல்லெல்லாம் வடன்னு ஆடுது. எங்கள் சின்ன அண்ணன் சொல்கிறான், டே காரில் எங்கள் அண்ணன் மூஞ்ச பார்த்தா எனக்கு பயமாக இருக்குடா அப்படின்றான். எனக்கா ஒரு கட்டத்துக்கு மேலே வண்டி வெயிட்டாக இருக்குது. அப்படியே ஜில்லுன்னு அடித்த காற்று லைட்டாக அனல் காற்று அடிக்குது. எனக்கு ஜுரம் அடிக்குதான்னு பார்த்தா அது அனல் காற்றா ஜுரம் அடிக்குதா என்னதுன்னே புரியல. உயிரே போயிடுச்சுண்ணே. ஆனால் மறக்கவே முடியாத ஒரு இன்சிடென்ட்ண்ணே அது. நான் சொல்கிறது தானே எனக்கு இன்னும் ஞாபகத்துக்கு வருது. ஸ்கூலில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. அண்ணா
போதுண்ணே 2 மணி ஆகுதுண்ணே தூங்கலாண்ணே இன்னொரு நாள் பேசிக்கலாம் ஓகே ஓகே டன் டன் டன்